கொளுத்துங்கடா பழைய செட்டி, இப்போ வாங்கிட்டேன்னா புதிய செட்டி. வணக்கண்ணா. கொளுத்துங்க. ஏன் பையனா வந்துட்டாண்ணா நைட்டு? சரி. ஓ நைனா, வாணேண்ணா போகி கொண்டாடலாம். யோ நீ போகி கொண்டாடுறது எதுக்கு ஏன் பேக்கி போட்டு எரிச்சிக்கிற? நைனா, போகினா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணி, பழைய சாமான் எல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறது தானே நான் போகியே. சரியா, அதுக்கு எதுக்கு டயரெல்லாம் எடுத்து வச்சுக்கிற? நைனா அதெல்லாம் பழசு தானேண்ணா, போட்டு கொளுத்த வேண்டியதுதான். அங்கே பாரு பக்கத்து வீட்டில் அவ்வளோ நெருப்பு வருது, நம்மளது பாரு டக்குன்னு எடுத்து போனேண்ணா கொளுத்துலாம். ஏன் வீட்டில் சிலிண்டர் இருக்கு, எடுத்துன்னு வந்து தரேன், அதையும் போட்டு கொளுத்துறியா? அவள் தான் செம்ம ஐடியா நைனா, எத்தனை வானேண்ணா ஏரியாக்கே போய் கொண்டாடிடலாம். முதல்ல போகின்னா என்னன்னு தெரியுமா? இந்த டயரை கொளுத்துறது, இந்த பிளாஸ்டிக் கவரை கொளுத்துறது, இந்த அளவுக்கு புகையை உண்டாக்குறது, இது கிடையாதுயா போகி. உண்மையான போகினா என்னன்னு தெரியுமா? என்னண்ணா? நம்ம மனசில் இருக்கிற பொறாமை, வெறுப்பு, கோபம், மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணம், இதெல்லாத்தையும் தான் போட்டு கொளுத்தணும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ ரொம்ப நாளாக பக்கத்து வீட்டாண்டிய சைட் வச்சுனுக்கிற பற்றியா, அந்த எண்ணத்தை முதல்ல போட்டு கொளுத்து, சரியா? நைனா அத்தை பொண்ணு வந்திருக்கானேண்ணா. எங்க முதல்ல இந்த எண்ணத்தை போட்டு கொளுத்துனேண்ணா, வாழ்க்கையில் முன்னேறுவேன். நான் வாழ்க்கையில் முன்னேறினேன்னா முதல்ல உன்னை தான் கொளுத்தணும்.